பண்ணணுங்கிற அர்த்தத்தில் அவங்களுக்கு எதுவும் சேவை பண்ணணுமான்னு கேட்டார். அந்த 12 பேரும் ஒரே குரல்ல, நாங்கள்லாம் நிம்மதியாக ஒரு குளத்துல குளிச்சோம், அது இப்படி எதிர்பாராமல் சாக்கடையாக போயிடுச்சு, இப்போ என்ன பண்ணணும்னு தெரியல, குளிக்கிறதுக்காக நாங்கள் மெனக்கட வேண்டியிருக்கு, ரொம்ப தூரம் போக வேண்டியிருக்கு, எங்களுக்கு அந்த குளத்தை கொஞ்சம் தூர்வாரி கொடுங்க, சுத்தம் பண்ணி கொடுங்கன்னு சொன்னேன். செய்துட்டா போச்சு, இதில் என்ன இருக்குது, செய்துருவோம் அப்படின்னு சொன்னார். உடனே நானும் தம்பியும் இருக்கிறோம், செய்துடுறோம் அப்படின்னு அவங்க சொன்னதும் பிராமணருக்கு சந்தோஷம் ஆகிடும். அப்புறம் இந்த பாட்டி வந்துட்டு அழுதான். எதுக்குன்னா, நான் வந்து கடவுளுக்கே ஒரு வேலையை என்னால் வேலையை வச்சுட்டேன், ஒரு குளத்தை சாக்கடையாக்கி கடவுளுக்கு போய் ஒரு வேலை வச்சுட்டாங்க, நானும் அதை சுத்தம் பண்ண முடியாது, இப்படி பண்ணிட்டேன்னு அவள் அழுதான். அழுதுன்னு ராமன் வந்து கேட்டார், உனக்கு நான் என்னம்மா செய்யணும் அப்படின்னு கேட்டார். அவளுக்கு பேச வரல, ஏன்னா அழுதுட்டுருக்கா, எப்படி பேச முடியும். அப்போ நான் பாவி அது சரி, நான் என்ன செய்யணும் உங்களுக்கு அப்படின்னு கேட்டால், அந்த பாட்டி வந்து கொஞ்சம் ஆசுவாசப்பட்டு அதை ராமர் வந்து தடவி கொடுத்தார் தலையை. அப்போ ஆசுவாசப்பட்டவங்க தான் அந்த பாட்டி சொல்கிறா, இந்த என் வாழ்க்கையில் இவ்வளோ நாளும் நான் தொண்டு செய்தேன், ஆனால் அதுக்கு இப்படி ஒரு பலன் கனியுங்கிறத நான் எதிர்பார்க்கலை. இந்த பலனை பார்த்த பிறகு எனக்கு ஒரு பேரானந்தம் என் மனசுக்குள்ளே உண்டாகிருக்கு. இந்த ஆனந்தத்தை எனக்குள்ளே நீங்கள் தக்க வைக்கணும், அது மாதிரியான ஒரு கைங்கரிய பலனாக என்ன நியமிங்கிற மாதிரி அவள் வேண்டலாம். இன்றைக்கி கிடைச்ச ஆனந்தம் எனக்கு இது வரைக்கும் கிடைக்கல, இதே ஆனந்தம் எனக்கு தக்க வைங்க அப்படின்னு கேட்டான். அப்போ ராமனுக்கு அதை பார்த்து கண்ணீர் வந்துச்சு. இப்போ எந்த குளத்தில் பிறந்தா, என்ன வயசில் உள்ளது, ஒரு பிரிப்பும் இல்லை, ஒரு பெண்ணா பல சப்போர்ட் தர ஒரு பெண்ணுக்கு எதுவுமே இல்லாமல் இந்த குருவுடைய அந்த பலம், அடுத்து அந்த சேவையில் ஒரு ஆனந்தம், இதெல்லாம் யாருக்கு சித்திக்கும்னு சொல்லி அவரே சந்தோஷத்தில், அவருடைய கைகள் தானே அந்த பாதையை அமைச்சது, அவருடைய கைகள் தானே அந்த இதெல்லாம் இவ்வளோ கைகரியம் பண்ணியிருக்குன்னு சொல்லி அந்த 2 கைகளையும் அப்படி சேர்த்து பிடிச்சி தன்னுடைய தலையில் ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி அப்படி ஒருத்தருமே அந்த சந்தோஷத்தில் அவருக்கு உயிர் போயிருக்கு. அந்த பாட்டி உயிர் போனதும் ராமபிரான் வந்து சபைக்கு, ராமபிரான் தான் அந்த காரியங்கள்லாம் பின்னாடி செய்ய வேண்டி வருது. ஆனால் அவர் என்ன செய்தார்னா, சில மானசீகமாக சில இதுகளை பண்ணிட்டு அந்த பிராமணர்களை கூப்பிட்டு, உங்களுக்கு குளம் சுத்தமாகணும் அவ்வளவு தானே, ஆமாம் அப்படின்னாங்க. ஒரு பாட்டியை அடக்கம் பண்ணுற பொறுப்பை உங்கள்கிட்ட ஒப்படைக்கிறேன், இவளை நீங்கள் தான் மற்ற காரியங்களை செய்யுங்க, நான் உண்டான சடங்குகள்லாம் செய்துட்டேன், இவளை நீங்கள் தூக்கிட்டு போக வேண்டியது, அவருடைய கால் பெருவரலை கொண்டு அந்த குளத்தை தொட வைங்க, அந்த தண்ணீரை அது சுத்தமாக இருந்தாங்க. அதே மாதிரி அவங்க போய் அந்த பெருவரலை டச் பண்ணவும் குளம் பியூர் ஐஸ், கண்ணாடி ஐஸ். அதுக்கப்புறம் இவளுக்கு உண்டான சடங்குகள்லாம் முடிஞ்சுது. அதுக்கப்புறம் அவங்க நிம்மதியாக அந்த குளத்தை குளிச்சாங்க. இந்த மாதிரி வரலாறு பார்க்குறோம். இதில் என்னென்னா, குருவுடைய வார்த்தையில் உள்ள நம்பிக்கை, அந்த சிறந்த குருங்கிறது ஒரு தனி நபர் கிடையாது, குருங்கிறது ஒரு தத்துவம். பலராமன் தான் குருவாக இருக்கிறார், சங்கர்ஷனா பலராமன் சொல்லுவார். சைதன்ய கோஷ்டி தான் நித்யானந்த குருவாக இருந்தாங்க. குரு வந்து யாரும் குருவாக இருக்கலாம், ஆனால் இறைவனுடைய குரு தத்துவம் அந்த நபர் மூலமாக வெளிப்படும். நம்ம வரலாறு பார்க்கும்போது தத்தாத்திரேயருக்கு 24 குரு பார்க்கணும், அப்படிதானே? அதில் சூரியனை சொல்கிறார், சந்திரனை சொல்கிறார், யாரெல்லாமும் சொல்கிறார். வில்வமங்களா தாகூர் கிருஷ்ண கர்ணாமிரதம்னு ஒரு இலக்கியத்தை எழுதினார் வில்வமங்களா தாகூர். அந்த வில்வமங்களா ஒரு தவறான பெண்கள் தொடர்போடு இருந்தான். அவளை பார்க்கறதுக்காக பயங்கரமாக பாடுபட்டு போய் சந்தித்தான். அந்த பாடு உலகத்தில் யாரும் பட்டுக்கல, அப்படி பட்டு போனான். அவள் அதை பார்த்துட்டு ஒரு அல்ப விஷயத்துக்காக இவ்வளோ பாடுகளை கடந்து வந்தியே, இதே பாடுகளை நீ கிருஷ்ணரை நோக்கி பட்டுருந்தா கிருஷ்ணருக்கே போயிருப்ப அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை சொன்னான். சொன்ன உடனே எனக்கு மனசில் வைராக்கியம் வந்துச்சு. உடனே அவள் தலையில் இருக்கிற ஊசி இருக்க சொந்த ஊசி, அதை வச்சு தன்னுடைய கண்ணை பிடுங்கி போட்டுட்டு பிருந்தாவனத்தை நோக்கி நடந்து போயிட்டார். இதை வந்து எங்கள் குருநாதர் சொல்வார், பார்த்தீங்களா, கிருஷ்ணா அந்த இடத்துல அவனுக்கு ஒரு வேசியை போய் குருவாக்கி இருக்கிறார். அதனால் யாரையும் தப்பாக நினைக்காதீங்க, யாரையும் இடப்பட நமக்கு உரிமை கிடையாது. கிருஷ்ணர் நினச்சா எங்கேருந்தும் குரு தத்துவம் வெளிப்படும். அது மாதிரி உங்களுக்கு நாராயணர் குருவாக யாரையாவது நியமிப்பார். நீங்கள் வந்து
தத்துவ ரீதியில் அவரை ஏற்றுக்கங்க. அவருக்கு நீங்கள் அவர் வார்த்தைகளை மீறாதீங்க. அவருக்கு கடவுள் பற்றி அவர் வார்த்தைகளை எல்லாம் உலகத்துக்கு அதை மிஞ்சி வார்த்தைகள் இல்லைங்கிற மாதிரி எடுத்துக்கிட்டு ஒரு தொண்டனாக இருங்க. எப்போவுமே கைங்கரியனாகவே இருங்க. அதுக்கு மேலே யோசிக்காதீங்க. நாம் ஒருபோதும் எஜமானன் ஆக முடியாது. யஜ்யமான்ங்கிறது விஷ்ணு தான். அதனால் அவருக்கு யஜ்யபதி அதான் யஜமான். யஜ்ஞார்த்தா கர்மனோ அந்யத்ரா கர்ம பந்தன கீதையில் வரும். யஜ்யா இருக்கா விஷ்ணுவோடைய திருப்திக்காக செயல்படுங்க. மற்றபடி செயல்பட்டால் மாட்டிக்குவீங்கன்னு கீதையில் பேசுவார். இப்படி கிருஷ்ணர் குரு தத்துவமாக யாரையும் நியமிக்க முடியும். நாம் அந்த தத்துவம் முடிந்த ஒருத்தராக அவரை ஏற்றுக்கிட்டு நாம் அதை மதித்து நடக்கணும். நல்ல நாளில் நாம் இதை நினைவுபடுத்தி பார்த்துக்கிறோம். அதே